ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரலட்சுமி நோம்புக்கு நம்ம தாம்பூலம் தான் கொடுக்கறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வெத்தலை பாக்கு ₹1 காயின் வச்சுருக்கேன். ஒரு தேங்காய், ஒரு ப்ளவுஸ் பிட்டு, கண்ணாடி, சீப்பு, ஒரு கண்மைதி, மஞ்சள், குங்குமம், 2 வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், தாலி சரடு எல்லாமே இருக்குது. நம்ம இது சேர்த்து கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இதை வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லை நம்ம இப்படி கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இப்போ இதோடவே பூ, இது வந்து பிச்சி பூ. நம்ம வந்து ரோஸ் பூ கூட கொடுக்கலாம். ரோஸ் பூ, செவ்வந்தி, இந்த மாதிரி நம்ம எந்த பூ கொடுக்கனாலும் கொடுக்கலாம். நான் இப்போ இது வந்து பிச்சி பூ தான் வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே வளையல் வைக்கணும். வளையல் வைக்க மறந்துட்டேன். இப்போ இதே மாதிரி நம்ம இது எல்லாமே சேர்த்து கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இல்லை ஒரு ப்ளவுஸ் பிட்டு, 2 பழம், வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி ஒரு கயிறு, ஒரு 4 வளையல் வச்சு ஒரு துண்டு பூ வச்சு கொடுக்கனாலும் கொடுக்கலாம். எல்லாம் நம்மளோட வசதி தான். நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்குறோமோ நம்மளோட விருப்பம் தான். ஒருத்தர் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை 3 பேர் கொடுக்கலாம், இல்லை ஒரு 5 பேர் கொடுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ஒரு நோம்பு கயிறும் வச்சு சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு உங்களோட ஐடியா தான். நான் வந்து இப்படிலாம் கொடுக்கலான்ற ஒரு இதுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம 1 டஜன் வளையலாக கொடுக்கலனாலுமே ஒரு 6 வளையலாக கொடுக்கலாம், இல்லை ஒரு 4 வளையலாக கொடுக்கலாம். கையில் வந்து ஒரு 2 3 போடுற மாதிரி, அது உங்களோட விருப்பம்தான். இந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட நம்ம ஒரு தாம்பூலத்தில் இந்த மாதிரி மஞ்சள், குங்குமம், கயிறு, இந்த மாதிரி ஒரு துண்டு பூ வச்சு இப்படி கூட கொடுக்கலாம். ஒரு நோம்பு கயிறும் வச்சு ஒரு 4 வளையல் கொடுக்கலாம். நம்ம ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலனாலுமே, இப்போ இது நம்ம சுமங்கலி பெண்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிட்லாம் கொடுக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்தால் வளையல், மஞ்சள், குங்குமம், சரடு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ இது வந்து ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்கமோ அது நம்மளோட ஐடியா தான். இதில் வந்து நம்ம 11 பேருக்கோ 20 பேருக்கோ நம்ம ஒரு ஒத்தப்படியாக வர மாதிரி நம்ம கொடுக்கலாம். 11 பேர் கொடுக்கணும்னா நம்ம அது மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு 7 பேருக்கு 9 பேருக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இல்லை ஒரு 3 பேருக்கு கொடுக்கலாம். இல்லை நம்மளால் முடியலன்னா ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம கூப்பிட்டு கொடுக்கலாம். இது வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு தான் பட்டு எடுத்து வச்சுருக்கேன் அலங்காரத்துக்கு. இப்போ நம்ம இந்த பட்டை தான் நம்ம அலங்காரத்துக்கு கட்ட போகிறோம் அம்மனுக்கு. இப்போ நமக்கு வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வந்து 16ஆம் தேதி வருது. நாங்கள் வந்து வியாழக்கிழமை 15ஆம் தேதியே அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிருவோம். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அழைச்சி வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை தான் நாங்கள் கலசம் கலைப்போம். அதுக்கு மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை அழைக்கனாலும் அழைக்கலாம், இல்லை ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணனாலும் பண்ணலாம். உங்களோட விருப்பம்தான். நாங்கள் வந்து கலசம் வச்சு 3 நாளுமே நாங்கள் வீட்டில் கலசம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம். இப்போ கலசம் வைக்கிறதுக்கு வந்து இதில் வந்து இப்போ நம்ம வந்து அரிசி கலசம் வச்சோம்னா பச்சரிசியை வந்து 3/4 இதுக்கு வந்து நம்ம நிரப்பிக்கணும். நான் வந்து அப்படி தான் வைப்பேன். 3/4 வரைக்கும் நம்ம பச்சரிசியை நிரப்பிட்டு அது கூடவே ஒரு ஜாதிக்காய், ஒரு 5 ஏலக்காய், 5 3 போட்டுக்கலாம், ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் காதோல கருகமணி, வெத்தலை பாக்கு, இதெல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழமும் புள்ளி இல்லாத பழமும் எல்லாமே நம்ம உள்ளே வச்சுட்டு, ஒரு மட்டை தேங்காய் வந்து நம்ம இல்லை குடும்பி தேங்காய்னாலும் வச்சுக்கலாம். வச்சு ஒரு 5 மாவிலையோ இல்லை 7 மாவிலையோ வச்சுக்கிடலாம். இல்லை நமக்கு மாயிலை கிடைக்கலனாலுமே வெத்தலை வச்சு நம்ம மஞ்சள், குங்குமம் வச்சு நம்ம தேங்காயை கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அலங்காரம் பண்ணுறதா இருந்தாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த சைட்லேயே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டை வந்து கட்டி நம்ம ஒரு மணப்பலகையில் வைக்கிறனாலும் வைக்கலாம். அது நம்மளோட வசதியை பொறுத்து தான். இதே வந்து நம்ம தண்ணி கலசம் வைக்கிறதா இருந்தால் நீர் நிரப்பணும். நல்லா சுத்தமான நீர் நிரப்பி அது கூடவே நம்ம வந்து பன்னீர் சேர்க்கணும். பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்து ஒரு ₹1 காயினோ இல்லை வெள்ளி காயினோ இல்லை தங்க காயினோ நம்ம வந்து அரிசி கலத்துலையுமே சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம காயினையும் உள்ளே சேர்க்கணும். நம்ம எல்லோரும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ போடணும். இதோடவே ஒரு புளி இல்லாத ஒரு லெமனையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு அதே மாதிரி நம்ம ஒரு 5 இல்லை ஒரு 7 இதே மாதிரி நம்ம ஒரு மாயிலை வச்சுக்கிடலாம். மாயிலை கிடைக்கலனாலுமே வெத்தலை வச்சுக்கலாம். வெத்தலையில் மஞ்சள், குங்குமம் வச்சு நம்ம ஒரு குடும்பி தேங்காயும் வச்சு அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் பிட்டு வைக்கணுனாலும் வைக்கலாம். இல்லை நம்ம
அலங்காரம் பண்ணனாலும் சாரீ கட்டி அலங்காரம் பண்ணனாலும் பண்ணலாம். இது வந்து ஈஸியான மெத்தடு தான். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே பண்ணலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நம்ம இந்த கலசத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணனாலுமே ஒரு ப்ளவுஸ் பிட்டை மட்டும் இந்த சைடில் நம்ம கட்டி விட்டுடலாம். சாமிக்கு வந்து முகம் வந்து வைக்கணும். முகம் வச்சு நீங்கள் 3 நாள் வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து நமக்கு நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கும். சிலவங்க குழந்தைங்க இல்லாமல் இருப்பாங்க, சிலவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வீடு வந்து செல்வ செழிப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். மகாலட்சுமியோட அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மனசார வேண்டுவோம். நம்ம கஷ்டங்கள்லாம் நோய் நொடியெல்லாம் தீரணுன்ட்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நமக்கு கிடைக்கணுன்ட்டு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம். நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இதே மாதிரி நம்ம இந்த வருஷம் நல்லபடியாக பூஜையே பண்ணுவோம். இல்லாமல் இருப்பீங்க அவங்களுக்குமே இந்த இது வந்து செய்யலாம். அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கலாம். இல்லை நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது இது பண்ணுறது, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் வைக்கணும். நீங்கள் எதனாலுமே மனசில் வேண்டிக்கிட்டு நீங்கள் இது மாதிரி நீங்கள் செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்ம வழிபாடு பண்ணுறது வந்து நம்மளோட விருப்பம்தான். இது வந்து கட்டாயம் கிடையாது. நான் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். உங்களோட இதுதான். நீங்கள் வேணும்னே இப்படி கலசம் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் பிட்டு செய்யனாலும் செய்யலாம், இல்லை சாரீ கட்டி செய்யனாலும் செய்யலாம். நான் வந்து ஈஸியான இதுதான் இது. உங்களுக்கு எப்படி முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். இல்லை ஃபோட்டோ நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணனாலும் நீங்கள் ஃபோட்டோவுக்கு நல்லா ஃபோட்டோலாம் நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மல்லிகைப்பூ நல்லா போட்டு மல்லிகைப்பூ துளசி இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நல்லா 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சு பாயசமோ சக்கரை பொங்கலோ ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சுக்கோங்க. ஒரு தாம்பலம், வளையல், மஞ்சள், குங்குமம், தாலி சரடு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஒரு நோன்பு கயிறையும் வச்சு நீங்கள் கும்பிடலாம். இல்லை ஒருத்தருக்குனாலும் நம்ம கூப்பிட்டு கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அது எல்லாமே நம்மளோட வசதி, நம்மளோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கோ நீங்கள் அது உங்களோட விருப்பம். நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.